ஓம் நம சிவாயா. நம் முன்னோர்கள் கட்டிய அந்த குடும்ப கோயிலுக்கு ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, சிம்மில் இருந்ததை சரி கல் கோயில் கட்டுன்னு சொல்லிட்டு தீர்மானித்து கல் கோயிலில் வேலை நடந்துகிட்ருக்கு. அவங்களால முடிஞ்சது பண்ணுறாங்க. கடைசிக்கிட்ட முடிஞ்ச எல்லாம் கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே ஒரு நாள் அந்த குடும்ப கோயிலில் உள்ள பூசாரி அந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்கிட்ட கேட்குறாரு, நீ தான் பைசாவே தரலையே, நீ தந்த பைசா காணாது, உனக்கு இந்த கோயிலை கும்பிட்றதுக்கு அருகதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவபக்தனை திட்டுறாரு. அந்த சிவபக்தனும் அந்த இடத்த விட்டு ஆதி மூலமாக நம் மன்னர்கள் கட்டிய கல் கோயிலுக்கு போகிறாங்க. அந்த கோயிலோ வர்ணம் பூசி எப்படியோ இருக்குது, பாழடைஞ்சு. அந்த கோயிலில் அந்த சிவபக்தனை அழுறாங்க, இறைவா எனக்கு உன்னை கல் கோயில் நான் கும்பிடணும், இந்த கோயிலை மாற்றி தருவியா. ஆனால் அந்த காலப்போக்கில் கொஞ்ச நாள் கழித்து அந்த கோயில் ஃபுல்லாகவே கல் மண்டபம் ஒரிஜினல் மண்டபம் மாதிரி மாற்றி அந்த வர்ணங்கள் பூசின அந்த இதெல்லாம் மாறி அந்த கோயிலுக்கு கொஞ்ச நாள் கழித்து கொடிமரம், அப்படி பல பல ஆச்சரியங்கள் அந்த கோயிலில் நடந்தது. அதை நினச்சாலே உண்மையிலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் என்ன சொல்ல வரேன்னா, பணம்னு சொல்லிட்டு பணத்துக்காக யாரையும் பழிக்காதுங்க. பணம் வாழ்க்கையில் என்னது, ஒரு சின்ன ரொட்டீன் தான், அது வரும் போகும். இறைவன் உனக்கு பணம் தந்திருக்கான் அப்படின்னா, உனக்கு தந்திருக்கான் அப்படின்னா நீ இன்னும் 4 இடத்துல வாங்கி தான் கோயில் வர சொல்லி வாங்கியிருப்பா. அதுக்காக அடுத்தவனை ஒரு பக்தனை வந்து தாழ்த்தி பேசி அவனை வந்து வெளியே துரத்துது என்றைக்கும் அந்த கொடிய வேஷம் கொண்ட குடும்ப பூஜாரி தன்னை கிடச்சே தீரும்.